இன்றைக்கி நாம் சனி பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கும்பம் ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் கடந்த 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சி பலமிழந்து போனாருங்க. அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் இப்போது வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத இந்த நவம்பர் மாதத்தில் அடைகிறாரு. அப்போது சனி பகவானோட அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது சனி பகவான் பலம் அடைகிறார் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ராஜகிரகங்கள்லேயே நீதிகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோட வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பலரோட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு வேலைகள் அப்படிங்கிறத நடத்தி காட்டும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம டீமில் இருக்கிறவங்க சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியான எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. அப்புறம் ஜாதகம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு இலவசமாக பார்க்க முடியாதுங்க. அதுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அப்போ தாங்க ஜாதகம் சொல்கிறவங்களுக்கு அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். சரி, ஓகேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதோட ஒரு மகாபுருஷ ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அரிதான யோகத்தையும் கொடுக்க போகுது. அப்படிப்பட்ட சனி பகவானோட அந்த வக்ர நிவர்த்தி பலன்கள், அதாவது சனி பகவான் வந்துட்டு இதுக்கு மேலே கும்பம் ராசியில் நேர்கோட்டு பயணம் தான் செய்வார். மார்ச் 29, 2025 அவர் மீனம் ராசிக்கு போயிடுவார். மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அப்படிங்கிறது முடிய போகுது. மேசம் ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தொடங்க போகுது. இதை பொறுத்து மற்ற ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சனியினுடைய பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விடுதலை அப்படின்னே சொல்லிடலாம். பல வருடமாக ஜெயிலில் கிடந்தவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. ஏன் அப்படின்னா அது ஜெயிலு. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் வெளியில் இருந்துக்கிட்டு ஜெயிலை விட மோசமான ஒரு சித்திரவதைகள் அப்படிங்கிறத அனுபவித்தவங்க தான் மகரம் ராசிக்காரர்கள். 7 வருஷத்துக்கு மேலே படாத கஷ்டம், இப்படி தான் ஒரு மனுஷன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரமுறை இல்லாத கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. சரியாக சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதரவாளர்களை வந்துட்டு இழந்திருப்பீங்க. அவங்க வந்துட்டு இந்த உலகத்தோட்ட கூட போயிருக்கலாம், இவர் இருந்தால் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க, இவங்க இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம். அது தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், இல்லை யாரோ சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இப்படி ஒரு முக்கியமான உறவு இவங்க இருந்தால் எனக்கு பலம், அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முதுகு ஃபுல்லாகவே துரோகத்தால் குத்தப்பட்ட ஒரு காயம். சொந்த பந்தத்தில் யாருக்கு நல்லது செய்கிறோமோ அவன் தான் ஆள் அவங்களுக்கு வந்துட்டு முதுகில் குத்திருப்பான். நண்பர்களில் யார் நமக்கு நெருங்கிய நண்பர்கள் இவனா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அவங்க தான் ஆள் அவங்கள முதுகில் குத்திருப்பான். அதே மாதிரி பிறருக்கு ஜாமீன் சொல்லி பணம் வாங்கி கொடுத்து அதால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்தித்து கடைசியில் நம்ம கடங்கண்ணியாகி போய் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஒரு மனுஷன் ஒரு துரோகத்தை சந்தித்து, நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத சந்தித்து எல்லாத்தையும் தாண்டி இந்த உசுரை வச்சுக்கிட்டு வாழணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்திருக்கும். அந்த அளவுக்கு சனி உங்களை வாட்டி வதைச்சிருப்பார். கடன் ஏகப்பட்டது, உடல் ஆரோக்கிய பிரச்சனை, நல்லா இருந்த உடம்பு அப்படிங்கிறது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அல்சர் வந்துருச்சு, அஜீரண கோளாறு வந்துருச்சு, வயிறு உப்புசமாகி போகுது. இப்படி ஏகப்பட்ட ஒரு இன்னல்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு உசுறு மட்டும்தான் இருக்குது. அதுவும் போனால் கூட பரவாயில்ல போ அப்படிங்கிற அளவுக்கு சலிப்போடு வாழ்ந்தவங்களுக்கு
ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை அப்படிங்கிறது தான் இந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறதே. அதாவது 7.5 சனியில் விரைய சனி அப்படிங்கிறத உண்டாக்கி ஜென்ம சனியை கலந்தாச்சு. பாத சனி, குடும்ப சனியில் இப்போ இருக்கிறீங்க. சனி வந்துட்டு தன்னுடைய கடைசி வக்ரம் அப்படிங்கிறத உங்களுடைய ராசிக்கு 2000 முடிச்சுட்டு நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறத தொடங்கிட்டாரு. மீனம் ராசியை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்போது அதற்குண்டான ஒரு ஆதிபந்தம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. 3வது வீடு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வீடு. அது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் தைரிய வீரிய ஸ்தானம். நீங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்களோ, என்னென்னலாம் லட்சியமாக நினச்சிங்களோ, அதை எல்லாத்தையுமே நம்மளால் அடையவே முடியாது அப்படிங்கிற முடிவுக்கே வந்திருப்பீங்க இந்த 7 வருஷத்தில். ஆமாம், இனிமேல் நம்ம எங்கே இனிமேல் போய் அடைஞ்சி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பின்னோக்கி எடுத்துகிட்டு போயிருந்திருக்கோம். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுக்கு மேலே உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே ஈடேறும். பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்களுடைய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது பிற்பகுதி வாழ்க்கை தான். அதாவது ஒரு 35 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை. அந்த 35 வயசில் 7 வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா 45 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு படாத பாடு அப்படிங்கிறது பற்ற மகரம் ராசிக்காரர்களுக்கு வாரி கொடுக்க வராரு வக்ர நிவர்த்தியான சனி அப்படின்னே சொல்லிடலாம். முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கடன் எல்லாமே அடையிறதுக்கு ஒரு வழி அப்படிங்கிறது பிறக்கும். ரொம்ப அற்புதமாக ஏதோ ஒரு வீட்டில் காசு பணம் அப்படிங்கிறது வந்துடும். திட்டமிட்டு ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலுமே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். அதில் எந்த விதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த ஒரு பிரச்சனை, சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனை, இப்படி எல்லாமே தீர்ந்து உறவுகள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நேரம். சரிப்போ என்ன பெரிய ஒரு சொத்து, இந்த சொத்து வந்து இருந்துட்டு நம்ம சண்டை சச்சரவாக்கி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ ஒன்று கூடக்கூடிய ஒரு நேர அமைப்பு அப்படிங்கிறது தான் வருது. அதே மாதிரி யாரெல்லாம் உங்களை ரொம்ப இலக்காரமாக நினச்சிருப்பாங்களோ அவங்க முன்னாடி முன்னுக்கு வந்துடுவீங்க. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் பணத்தால் கஷ்டம், தேவையற்ற வம்பு வழக்குகள் அப்படிங்கிறத சந்திச்சுருந்துருப்பீங்க. பொய் வழக்குகள் அப்படிங்கிறது உங்கள் மேலே போடப்பட்டிருக்கும். இப்படி பலவிதமான ஒரு அவமானங்கள். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பந்தத்துலேயும் சரி, நட்பு வட்டாரத்துலேயும் சரி, நமக்கு பெருசாக மட்டும் மரியாதை அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அப்படியே வண்டியில் போயிட்டு யாரையாவது போயிட்டு நண்பன் தாப்பில் பார்த்தாலும் நம்மளை பார்த்தா பணங்கனம் கெட்டுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மளை பார்க்காத மாதிரியே போயிடுவான். அதே மாதிரி சொந்த பந்தத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் மட்டும் மரியாதை இருக்காது. ஏதோ நேராக நம்மளை எதுவும் பேசினா தப்பாக நினச்சிப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்மளை முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க. இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே மூக்கு மேலே விரலை வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத சனி அமைச்சு கொடுக்க போகிறாரு. கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு கௌரவத்தோடு நீங்கள் வாழ போகிறீங்க. 3வது வீட்டில் சனி இருக்கும்போது சகோதர சகோதரிகள் உறவுகள் எல்லாமே ஒன்று கூடும். பங்காளிகள் சகீதமாக போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பல வருட நேர்த்தி கடன் அப்படிங்கிறத செய்வீங்க. ஒரு பொங்கல் வைக்கிறதா இருக்கலாம், கெடா வைக்கிறதா இருக்கலாம், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு கட்டுமான பணிகள் அப்படிங்கிறது செய்கிறதாக இருக்கலாம். இப்படி பல வருட நேர்த்தி கடன் அப்படிங்கிறதையும் செஞ்சு காட்டுவீங்க. அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மன சந்தோஷத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதையும் சனி கொடுக்குறாரு. தாராளமாக இப்போ வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறத செய்யலாம். ரொம்ப காலமாக வெளிநாடு போகணுன்னு நினச்சேன், போக முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ யாரோ மாமா மச்சான் அண்ணன் தம்பி கூட்டாளி யாரோ ஒருத்தர் விசா எடுத்து கொடுத்து நான் வாழா பார்த்துப்போம், அங்கே இருந்தால் வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை அழைச்சிப்பாங்க. சொந்த வீடு கட்டியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே கட்டலாம். பொதுவாகவே 7.5 சனி அப்படிங்கிறது 2ஆவது சுட்டு வந்திருக்கவங்க கடனோட கடனாக போனாலும் ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறத சனி அமைச்சு கொடுத்துருவாரு. அப்படி இல்லாதவர்களுக்கு கூட இந்த கடைசி 5 மாத காலகட்டத்தில் சொந்த வீட்டுக்கு உண்டான ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுத்துருவாரு. ஏற்கனவே நான் சொந்த வீடு கட்டிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி அதை ஒரு மேலே வந்து ஒரு மாடி எடுத்து கட்டுறேன், இல்லை இன்னொரு வீடு கட்டி வாடகைக்கு விட்றேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த 5 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக இருக்குது. கண்டிப்பாக வீடு அப்படிங்கிறத கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி மண்ணை வாங்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பிள்ளைகள் பேரில் ஒரு பிளாட் வாங்கி வைப்போம் அப்படின்னு இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இருக்கிற கடனே அடையில நான் எங்கே போய்ட்டு பிளாட் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாமே போங்க, ஒரு 5 மாதத்துல நான் தானாக நடக்கும். என்ன வேலை செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து இன்னும் தீவிரமாக செஞ்சுக்கிட்டே இருங்க. இது எல்லாத்தையுமே சனி பார்த்துப்பார். இதே காலகட்டத்தில் குரு உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கார். அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்து எல்லாமே பாக பிரிவினை செய்யப்படும். உங்களுடைய பாகம் உங்களுடைய கைக்கு வந்துடும். எந்த விதமான ஒரு வில்லங்கங்களும் இல்லாமல் சொத்து உங்கள் கைக்கு வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு
இல்லை ஏதாவது தொழில் பண்ணுறது, இல்லை வெளியில் எங்கேயா இடம் வாங்கி போகிறது, இல்லை ஒரு பாகத்தை பிரித்து வீடு கட்டுறது, இப்படி ஏதோ ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் சொன்னோம் அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு 7 சனி முடிய போகுது மார்ச் 2025 அப்படிங்கிறத இப்போது காமிச்சிரும். 7 வருஷமாக உங்களை போட்டு படாத பாடு படுத்தின சனி பகவான் இப்போது அதற்குண்டான ஒரு பலன் அப்படிங்கிறதையும் வாரி கொடுத்துருவார். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எப்பவும் செய்கிற வேலைகளை விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இறை வழிபாடு, தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக சனி பகவான் 10 ரூபா நமக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு 50 பைசாவாவது எடுத்து யாரோ ஏழை பாலைகளுக்கு ஒரு நல்லது செய்யணும். ஒரு அன்னதானம் பண்ணுறது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறது, ஒரு ஏழை பிள்ளைகளை வந்துட்டு திருமணத்துக்கு உதவி செய்கிறது, 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் நல்வழியில் பணத்தை செலவு பண்ணுங்கள். 4 பேர் மனசார உங்களை வாழ்த்தக்கூடிய ஒரு அளவுக்கு அன்னதானம், ஆடை தானம், இல்லை கல்வி தானம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு தானம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. பல வருடமாக கஷ்டப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது பிறந்துருச்சு. இனிமேல் நல்லா இருப்பீங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும்.